பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை உலகறிய செய்து கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பெண்ணாளுமை பகுதியானது அமைந்துள்ளது. பெண்கள் இன்றைக்கு பல்வேறு துறை சார்ந்தும் எப்படியெல்லாம் அவர்களுடைய வளர்ச்சி பாதை அமைந்திருக்குது என்பது பற்றியும், அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பதற்கான அவர்களுடைய பின்புலம் எப்படி அமைந்திருக்கின்றது, அவர்களுடைய வெற்றி பயணம் எப்படி அமைந்திருக்கின்றது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அந்த வகையில் இந்த வாரமும் ஆளுமை படைத்த ஒரு பெண்மணியுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக இருக்கின்றது. இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமாக இருக்கின்ற ஒரு நபர் ஒருவரை தான் நாங்கள் எங்களுடைய இந்த பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் வேறு யாருமில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஆள் தான் மார்க்கண்டு மாலினி அவர்கள் தான். சமூக ஊடக செயற்பாட்டாளர் மார்க்கண்டு மாலினி அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு மீளவும் எங்களுடைய இலங்கை நாட்டிற்கு, குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். அந்த பயணம் எப்படி இருக்கின்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். முதல் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா நான் முதல் என்னோட நாட்டுக்கு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இதை விட ஒரு சந்தோஷமான மூமெண்ட் எனக்கு இருக்குமான்னு தெரியல. சரியான சந்தோஷம். உங்களோட இந்த வாய்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக நான் சின்ன ஒரு விடயத்தை கொண்டுதான் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அதாவது சமூக ஊடக செயற்பாட்டாளர். எல்லாருமே பார்த்திருப்பார்கள். நிறைய பேர் சமூக ஊடகங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக Facebook எல்லா இடத்திலையுமே, எல்லா மக்களிடத்திலையுமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கின்றது. அந்த ஊடகத்தை பார்க்கிறவர்கள் கட்டாயமா உங்கள் சார்ந்த வீடியோக்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் ஆற்றி வருகின்ற சேவைகளையுமே பலரும் பார்த்து உங்களை அறிந்து கொண்டிருப்பார்கள். அதை தாண்டி நீங்க புலம்பெயர்ந்து டென்மார்க் பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய பிரதேசத்துக்கு அடிக்கடி வந்து செல்கின்ற ஒரு ஆளா இருக்கின்றீர்கள். அதையும் தாண்டி அங்கே உங்களுடைய நீங்கள் உங்களுக்குண்டே ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பார்க்குற எல்லோருமே நினைப்பார்கள், சரி இவங்க என்னடா Facebookல வீடியோ ஷேர் பண்றாங்க தானே, வீடியோ போஸ்ட் பண்றாங்க தானேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கான ஒரு தொழில் துறையிலே நீங்க சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதையும் தாண்டி தான் இந்த சமூக ஊடகங்கள்ல நீங்க உன்னிப்பா ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சரி, இவ்வாறான இவ்வளவு விஷயங்களிலேயுமே இவ்வளவு காலம் கடந்து இன்றைக்கு ஒரு 40 வருடங்களை தாண்டியுமே ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா ஒரு அம்மாவா ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடந்து வந்த பாதையிலே நீங்க மறக்க முடியாத அல்லது போனால் மறக்கவே முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். உடனே இந்த கேள்விக்கு டக்குன்னு ஒரு பதில் சொல்ல வேணுமென்றா, நான் ஒரே ஒரு பதில் தான். இந்த திடீர்னு இந்த சோசியல் மீடியாவில் நான் வைரல் ஆனது எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெரும் வரம், பெரும் கொடை, பெரிய சந்தோஷம். இனிமேல் லைஃப்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில இது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா நான் ஒரு பேஜை ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணி 4 அசிஸ்டன்ட் வச்சு ஒரு கேமராமேன் வச்சு நிறைய அறிவுகள் இதுக்குள்ள இருந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தவள் இல்லை. அது என்ன தொடர நிறைய பேருக்கு நான் நிறைய திருக்கா சொல்லியிருக்கேன். அது ப்ரூஃபும். என்னோட பிரைவேட் பேஜ்ல 400 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த தளத்துல தான் நான் வைரல் ஆனது. எனக்கு தெரியாது நான் போடுற போஸ்ட் அப்படி வைரல் ஆக போகுதுன்றது எனக்கு தெரியாது. எந்த பிளானும் அது கிடையாது. நான் டோட்டலி வேற ஒரு ஃபீல்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாள். என்னோட பேஷன் சமைக்கிறது, ட்ரெஸ் பண்றது, நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கிறது, என்ன நான் நல்லா கேர் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறது என்னோட பேஷன். அதை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சாப்பாடு ரெசிபியில் அழிஞ்சு போகுது ஸ்டோரிஸ்ல, அதை ரீலா போடுன்னு சொல்லும் போது அதை நான் ரீலா போட்டுட்டு இந்த பிரைவேட் செட்டிங்கை செய்யாம விட்டுருக்கேன். இப்பவும் எனக்கு மீடியாவில் தெரிஞ்சது ஒரு கொஞ்சம் தான் டெக்னாலஜி அறிவு. எனக்கு இதுல சொல்றது வெக்கம் இல்லைன்னா நான் அதை படிக்கல. அதுக்கு நான் இல்லை, அந்த துறைக்கே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கத்து வச்சுக்கணும் ஒழியும் ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிற அறிவு எனக்கு கிடையாது. பிறகு எனக்குள்ள அந்த அறிவை நான் வளர்த்து கொண்டு இதுக்குள்ள நீச்சல் அடிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு குட்டி தண்ணிக்கு தான் நீந்த தெரியும் என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்ப வைரல் ஆகும்போது பார்த்தா ஒரு பெண்களின் ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் தான் என்னை பின்தொடர்ந்தார்கள். அது எனக்கு சரியான ஒரு இன்ஸ்பைரிங்கா எனக்கு இருந்தது.
அவங்க சொல்றாங்க எல்லாரும் நான் அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட லைஃபை கொடுக்குறேன், அடுத்த கட்ட ஒரு சூரியோதயம் மாதிரி இருக்கிறேன். நிறைய பேரோட நேர சந்திக்கும் போது நான் கேட்கறது என்ன உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தது இப்ப கடந்த காலங்கள்ல ஒரு மன உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு முறையை தங்களோட வீட்டுக்குள்ள நான் கொண்டு வரேன் அவங்க சொல்றாங்க. என்னோட குரல்ல ஒரு வைப்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் 99% சொல்றாங்க. என்னோட வாழ்க்கை முறை அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்குண்டு. ஆனா எதுக்குமே வீடியோக்காக செய்யப்படுறது இல்லை. அது இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு வீடியோக்காக செய்யப்படுற வீடியோக்குள்ள நீங்க தொடர்ந்து நின்று பிடிக்க மாட்டீங்க, நீங்க களைச்சு போவீங்க. அது ஒரு வீட்டுக்கு ஒரு காஃபியை கூட உங்களுக்கு போடுறது பழக்கம் இல்லைன்னா நீங்க 10 தரம் தான் போடுவீங்க, 15ஆம் தரம் உங்களால நடிப்புக்காக போட இயலாது. அப்போ ஒரு இயல்பு வாழ்க்கையை தான் காலங்காலமா செய்ய முடியும். எழும்புறது, கூட்டுறது, துடைக்கிறது. அந்த மனிதர்கள் வந்து எங்க விட்டாலும் கூட்டி கழுவி துடைச்சு சாப்பிட்டு கொண்டுதான் இருப்பேன். இப்ப நிலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க வர்றதுக்குள்ள நான் என் வீடு கூட்டி கழுவி துடைச்சு புகை போட்டு அப்பாக்கு என்ன சாப்பாடோ செய்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பிள்ளைகளுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் என் குடும்பமும் விரும்பும். எனக்கும் அதுதான் பழக்கம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வேறேன்னு சொல்லுவாங்க தானே. என் அம்மாட்ட இருந்து நான் கத்துக்கொண்ட விஷயங்கள் அது வைரலாக பிறகு அது ஒரு தொழிலாமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நான் போறேனே ஒழிய பேசிக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேஷன் தான். மற்றபடி மீடியா பர்சன் இல்லை. எனக்கு மீடியால இப்பவுமே எந்த சேனல் உலகத்துல எல்லாம் ஃபேமஸ், யாரும் யூடியூப் பர்சன் சீரியஸ்லி தெரியாது. நான் பொது மேடைகள்ல மக்களை சந்திக்கிறேன், அங்கே என்ன மாதிரி இன்ஃபுளுசர் வரவழைக்கப்படுறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு தெரியாத ஒரு பாவியா நான் உட்கார்ந்து. ஏன்னா நான் மீடியாவுக்கு இருக்கிறது இல்லை. இப்பவும் நான் ரீல்ஸை போட்டுட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுவேன். ஆனா இப்ப இலங்கையில இருக்கிற நிறைய பேர் அதை திருப்பி பாக்குறாங்க. அப்ப நான் யோசிப்பேன், அப்ப கடவுளே இலங்கையில ஒருவேளை செட்டிலா இருந்திருக்கலாமோ, இந்த போனோட இருந்திருக்கலாமே, அப்படி சில நேரம் என்ன தோணும். ஏன்னா இதுக்கு ஒர்க் பண்றேன், எனக்கு இதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இதுக்கு வடிவா காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு ட்ரோல் பண்ணிக்கொண்டு இதுக்கு வாழலாம். ஆனா நான் இப்பவும் அதை சூஸ் பண்ணல. இப்பவும் என்னோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் என்னோட ஸ்கிரீன் டைம். நான் ஒர்க் பண்ற டைம்லயே நிறைய அளவில் செஞ்சிருவேன். இந்த மீடியா பதில்கள் போடுறது, எடிட்டிங் எல்லாம் கடை அதான் நான் ரீல்ஸோட நிக்கிறேன். நான் யூடியூபரான நிறைய பேர் கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லவும் கொஞ்சம் சங்கடமா இருக்கிறது. ஏன்னா அப்ப நினைக்க மாட்டாங்களா இவன் என்ன பெரிய ஃபேமஸ் சொல்லுவாங்க, யூடியூப் கூட இல்லையாண்டு. எனக்கு அந்த இன்னும் வைரல் ஆனதுக்கு அப்புறம் நான் யூடியூப்ல எந்த வீடியோவும் போட்டதில்லை. யாரையாவது சோஷியல் சர்வீஸ் செய்யற மாதிரி வீடியோ இருந்தா கொண்டே போடுவேன். மற்றபடி டெய்லி அப்டேட் இல்லை. எனக்கு அதுக்கான ஸ்பேஸோ டைமோ இல்லை. நிறைய பேர் அதை ரெக்வஸ்ட் பண்ணி அழைக்கிறாங்க, இதுல போடுறது அதுல போடுங்கக்கா, உங்களுக்கு தேவையில்லைனாலும் அந்த காசையும் எடுத்து ஹெல்ப் பண்ணுங்க யாருக்காவது. ஃபியூச்சர்ல ஐடியா இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி என்னோட ஒர்க் ஷெட்யூல்ல இருந்து நான் ஃப்ரீ ஆகணும், என் கடமைகள் கொஞ்சம் குறையணும், என் குழந்தைகள் கொஞ்சம் வளர வேணும். அப்படி வளரும் போது அடுத்த கட்ட வளர்ச்சியை நானே அதுக்குள்ள வருவேன். கட்டாயம். நிச்சயமாக நான் ஆரம்பத்திலே வந்து ஒரு விடயத்தை கூறியிருந்தேன், உங்களுடைய தொழில்துறை வந்து அது ஒரு வேறையாக இருக்கின்றது. இது ஒரு பொழுதுபோக்கு விடயமாக கூட கட்டாயம் இந்த சமூக வலைதள ஒரு செயல்பாடுகளை பொழுதுபோக்கு விடயமாக சொல்லலாம். தொழில்துறை என்று பார்க்கின்ற பொழுது வந்து நீங்க டென்மார்க்கிலே வந்து ஒரு சைக்காலஜி நர்ஸா கூட தொழில் சைக்காட்ரிக் நர்ஸா கூட தொழில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எவ்வாறாக இருக்கின்றது? உங்களோட தொழில்துறை முற்றிலுமாக ஒரு வேறுபட்ட துறையா இருக்கு, நாங்கள் பார்க்காத ஒரு முகமாக இருக்கின்றது அந்த துறையை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. அது வந்து உண்மையாவே டென்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நர்சிங்னா இப்ப இங்கத்தே நர்சிங் மாதிரி கிடையாது. அது ஒரு பாதி டாக்டர். எங்களை வந்து சொல்லுவாங்க ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் என்று சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு எந்த துறைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோமோ அங்க எங்களுக்கு நிறைய படிப்பிச்சு எங்களை ஃபுல் ஃபோம்ல வச்சிருப்பாங்க. இப்ப நான் சைக்காட்ரி ஹோம்ல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஒர்க் பண்றேன்டா. நான் அதுக்கேற்ற ஒரு ஆளா என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நிறைய கோர்சஸ் கொடுத்து நிறைய என்னெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை அங்க ஒரு பெரிய காட் மாதிரி போட்டிருப்பாங்க. நான் அதுவும் ஷிஃப்ட்ல தனியா நிக்கிற ஒரு 20-25 பிள்ளைகளோட நான் தனியா அனுப்பேன். என்னோட 2 ஜாப் நான் செய்யறேன்னு சொல்லியிருப்பேன். நிறைய இடங்கள்ல 2 மெயின் ஜாப் நான் செய்யறேன். நிறைய இடங்கள் அது விமர்சிக்கப்படுறது ரியலா அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பா இருக்கிறது. ஏன்னா நான் நினைக்கிறேன் அப்படி செய்யாதவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. பட் நான் ரொம்ப வருஷமா அதை செய்யறேன், கன வருஷமா நான் செய்யறேன். 2 ஃபுல் டைம் ஒர்க்கை வந்து நான் ஒரு 10வது வருஷத்தை நோக்கி போய்கொண்டிருப்பேன். இந்த நவம்பர் 10 வருஷம் முடியுது 2 வேலை செஞ்சு. ஆஃப் வீக்ல ஓவர் டைம் செய்வேன், மெயின் ஜாபை ஒரு வீக் செய்வேன், தொடர்ந்து 7 நாள். ஆனா 2மே அந்த கரணம் தப்பினா மரணம் என்ற மாதிரி ஒரு இடம். சோசியல் மீடியா மாலினி என்ற அந்த பர்சனுக்கும் என்னோட ஒர்க்குக்கும் வெளிப்படையா பார்த்தா எந்த தொடர்பும் இல்லை. உள்ரீதியா நான் அதுக்கு மேப்டான ஆள் தான். நான் ஒரு கேரான ஆள், அன்பானவள். எனக்கு மனிதர்கள் வாழ்க்கையில குட்டி மாற்றம் ஏற்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். அது சம்பளத்துக்கா இருந்தாலும் நீங்க சில இடத்துல செய்ய மாட்டீங்க வேலை. சுடுகாட்டுல ஒரு பிணம் இருக்கிறத சம்பளத்துக்காக எல்லாரும் செய்ய முடியாது இல்லையா? அதுக்கு நிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்துல தனியே ஷிஃப்ட்ல நிக்கிறதுன்றது நாட் ஈஸி.
கதைக்கிறது கிரிட்டிசிசம் பண்றது ஈஸியா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த களத்துல நிக்கிறது ஈஸி இல்லை. ஏன்னா அங்க எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் அந்த நொடி நீங்கள் எடுக்கிற முடிவுதான் முடிவு. உங்களை பின்னிருந்து ஒரு ஆள் தாக்கினா நீங்க காலி. அப்படி எவ்வளவோ நடக்கிறது. பட் என்னோட வேலையிடம் அப்படி இல்லை. எங்களுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. நாங்க ஒரு பட்டன் நமக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த பட்டனை நான் தான் நமக்கணும். அதுக்கேத்த ஒரு வில் பவரோட இருக்கும். நான் கவலைப்பட்டு கொண்டு வேற ஒரு இடத்துல ட்ரீம்ஸ்லயோ போய் அந்த டியூட்டில நிக்க முடியாது. என்னோட செகண்ட் வேலையும் பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்க ஸ்கிலரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்களோட தான் நான் 12 hour ஷிஃப்ட்ல இருப்பேன். அவங்களுக்கு செயற்கை சுவாசம் போய் கொண்டிருக்கு. அதுலயும் வந்து கரணம் தப்பினா மரணம் தான். அங்க இருந்து கொண்டும் சம்டைம் அது எனக்கு அலவுட். அந்த பேஷண்டோட நான் இருக்கும்போது நான் அலவுட் எனக்கு போன் பாவிக்கிறது. அப்ப அங்க இருந்து தான் நான் நிறைய ஃபாலோவர்ஸுக்கு மெசேஜ் கொடுக்கறது, டைப் பண்றது. எல்லாருமே கேட்பாங்க எப்படி எல்லாருக்கும் ரிப்ளை பண்றீங்கன்னு. அதுவும் ஒரு வரம். அங்க இருந்து வேலையையும் பார்த்துக்கொண்டு இவங்களையும் கவர் பண்றது. ஸோ அப்படிதான் நான் இதுக்குள்ள மூவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். டைம் ஸ்கெடியூல் மேனேஜ்மெண்ட்ன்றது அதுதான். என்னோட வேலையும் பார்க்கறது. ஆனா டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ப்ரொமோ ஷூட்டுக்கு போறேன்டா கியூடெக்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ஷூட் பண்ணிட்டு வேலைக்கு போகும்போது எல்லாம் கட அப்படியே போய் ஒரு பேங்க் எம்ப்ளாயி மாதிரி இருக்க முடியாது. அங்க ஒரு பெர்ஃப்யூம் மனம் கூட உள்ள போகக்கூடாது. ஏன்னா அந்த பேஷண்ட் என்ன மருந்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் வைத்தபிரட்டி அவங்களுக்கு சக்தி வரும். அப்ப அவங்களுக்கு ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப இங்க கலட்டி அங்க போறதுன்றது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. பட் அதெல்லாம் குயிக்கா செஞ்சுட்டு தான் ஓடுவேன். இங்கே நிப்பேன் அங்கே நிப்பேன். எனக்கு அது விருப்பம். எனக்கு அது பிடிக்கும். அந்த பல மாதிரியான தண்ணி எங்க விட்டாலும் அந்த ஃபோம் எடுக்கும் இல்லை. இது சரிப்பட்டு வரா அது சரிப்பட்டு வரான்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக நான் அடுத்ததாக கேட்க நினைத்த ஒரு கேள்வி கூட அதுதான். நீங்க ஒரு தாயாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடிச்ச வேலை எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல விமர்சனங்களையும் தாண்டி உங்களுடைய ஒரு வெற்றி பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் வந்து நீங்க இப்ப குறிப்பிட்டது போல 2 முழுநேர வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கிறீர்கள். அதே நேரம் இங்கே இருக்கின்ற இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற உங்களுடைய அப்பாவை அதையுமே வந்து அந்த குடும்பத்தையுமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் 24 மணித்தியாலம் 24 மணித்தியாலும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையில இந்த நேரத்தை நீங்க எவ்வாறாக முகாமைத்துவம் செய்கிறீர்கள்? சோசியல் மீடியாவையும் பார்க்க வேண்டும், உங்களையும் பார்க்க வேண்டும், பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும். அதை எவ்வாறாக நீங்க முகாமைத்துவம் செய்கிறீர்கள்? இப்ப சோசியல் மீடியாவும் சரியான கஷ்டமா இருக்கும். ஆனா நான் அதையும் என்ஜாய் பண்றேன். நான் கஷ்டம் என்று நினைச்சேன்னா நான் அங்க நின்றுடுவேன் தேங்கி. அப்ப நான் அதை எப்பவுமே அந்த வாய்ப்புகளை பாசிட்டிவா எடுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நான் வளர்த்து கொண்டேன். அந்த மனப்பக்குவம் ஒருவேளை எனக்கு என்னோட வேலை சார்ந்த அந்த துறையில இருந்து வந்திருக்கலாம். அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாத மனிதர்களோட தான் நான் இருக்கிறது. ஒரு பக்கம் என்னோட வேலை பாத்தீங்கன்னா கூட ஹவர்ஸ் நான் 7 நாள் தொடர்ந்து ஷிஃப்ட்ல நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா தங்களை மறந்தவங்க, அவங்களை யாருன்னு தெரியாதவங்க. அடுத்த ஒர்க்ல போய் 12 hours நீங்க இப்படி இருந்து நீங்க என்ன பாக்குற மாதிரி ஒரு 12 மணித்துல நான் ஒரு ஆளை பாக்குறேன்னா அவங்க பெரும் கோடீஸ்வரங்கள். ஆனா சாவத்தை விட வேற வழி இல்லாதவங்க. டென்மார்க் அரசுல அவங்க நினைச்சா சாகலாம். அப்படி ஒரு சட்டம் அங்க இருக்கு. அவங்க பாருங்க அவங்க சாவை மட்டும்தான் கையில இருக்க மிச்சமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நான் சுடல ஞானம் சொல்லுவாங்க தானே, இந்த செத்த வீட்டுக்கு போகும்போது ஒரு ஞானம் பெறும். அந்த மாதிரி நான் டெய்லி அந்த ஞானத்தை பெறேன். கற்றுக்கொண்டதை விட அனுபவங்களை விட என்னோட வேலை அப்படி இருக்கிறதால நான் வெளியே வரும்போது ஒரு சரியான புனிதமான ஒரு புத்தம் புது பூவா வருவேன். இந்த வரும்போது எனக்கு டிபிக்கல் அந்த ஒரு ஆட்கள் இருப்பினும் தானே இந்த கோசிப், அந்த தேவையில்லாத வேலை பாக்குறது, அங்க நோண்டி இங்க நோண்டி விட்டுறது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் சொல்றேன், எனக்கு எந்த சேனல் ஃபேமஸ் தெரியாது, யார் ஃபேமஸான யூடியூபர் தெரியாது. நான் பேர் சொல்ல விரும்பல. சில ஒரு பிரமுகர்கள் யூரோப்புக்கு வந்து ப்ரோக்ராம் செய்வாங்க. ப்ரோக்ராம் செய்யற அண்டு தான் நான் கேட்பேன் அவங்க யாருண்டு. கோவம் வரும் கேட்கிறவங்க. எனக்கு நீ ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான்னு கேட்டு பேசுவாங்க. நான் அதுல சந்தோஷப்படுறதா எனக்கு கவலைப்படுறதான்னு தெரியாம இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாது அந்த துறையில அந்த மியூசிஷியன் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கிறாரான்றது எனக்கு தெரியாது. இது நான் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு எது தேவையோ ரீல்ஸை போடுவேன். மக்களோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க கூட பேர் வந்து என்ன ஒரு உறவா பார்ப்பாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்க இன்ஃபுளுசர் அவங்க பாக்குறீங்க. அந்த அவங்களோட அவங்களோட கதை வந்து ஒரு சொந்தக்காரோட கதைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நான் தேவைன்ற மாதிரி எனக்கு உணர்றது அந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு பெருந்தொகையான பெண்களுக்கு. அப்ப நான் அவங்களையும் கவர் பண்ண ஆசைப்படுவேன். அது எனக்கு ஒரு ஃபேமிலியில ஒரு பார்ட் மாதிரி. எப்படி என் குழந்தை, என் வேலை, என் அப்பா அண்ணாக்களோ அதை மாதிரி இவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து நான் வச்சுக்கிறேன். ஒரு டைம்ல ஒரு 1 hour கடை ஓகேம்மா நான் வியாழக்கிழமை உங்களுக்கு கதைக்கிறேன், 5 மணிக்கு கதைக்கிறேன், 8 மணிக்கு கதைக்கிறேன். அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், நான் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன், நான் இந்த நொடி நான் இவ்வளோ ஒரு பெரிய பர்சனல் பிரச்சனை இருக்கிறேன், தூக்குல தொங்க போறேன், 2 தரம் அட்டென்ட் பண்ணிட்டேன், 3 தரம் தப்பிட்டேன். இப்படிதான் எனக்கு மெசேஜ் வரும். நேற்று எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தவங்க எழுதுறாங்க, உங்களாலதான் நான் உயிரோட இருக்கிறேன், என்னை வந்து பார்த்துட்டு போங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நான் அவங்களை காப்பாத்திருக்கேன். எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை, என்ன சொல்லி காப்பாத்தினாண்டு. ஸோ அதுவும் ஒரு சேவை தானே. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு சரியான விருப்பம். சம்பாதிக்கிறதுன்றது ஒரு மனிதர் மனங்களையும் தான். ஹெல்ப் பண்றது ஒன்றுமே தோன்று இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒளி
காட்டி விட்டா சரி அவங்க வெளியில வந்துடுவாங்க. அந்த ஒரு நொடி சபலம் தானே சாகுறதுங்கிறது, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை செய்ய யூனிவர்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது நான் இந்த மெசேஜை தட்டி கழிக்க விரும்பல. ஏன்னா அது என்னாலதான் செய்ய முடியும் என்றுதான் இந்த பிரபஞ்சத்தோண்டு கணிப்பு. அதனாலதான் எவ்வளவோ சேனல்ஸ்ல கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கண்டு ஃபோன் பண்ணி அதுக்கண்டு என்ன விட நிறைய அறிவு படிச்ச துறையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. எங்கேயோ கூட்டுறன் கழுவுறன் துடைக்கிறேன் சமைக்கிறேன் போட்டு எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வருதுண்டா அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட விதி. என்னால அது முடியும் என்று பிரபஞ்சம் நினைக்குது, என்னால அது முடிக்குது, நான் அதை செய்யறேன். அது மக்கள் தான் அதுக்கு சாட்சி. அவங்க அந்த மக்கள் தான் அந்த பார்க்கணும் என்று நினைக்கிறதுல பாதிப்பேர். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு தேவதை மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் அவங்க என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. கார்டியன் ஏஞ்சல் என்று சொல்லுவாங்க. அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஹியூமன் டேப்லெட் சொல்லுவாங்க, ஹியூமன் மெடிசின் சொல்லுவாங்க, சன்ஷைன் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய அடமொழிகள் இருக்குது. அவ்வளவும் எனக்கு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் காதல் கொடுத்ததை விட இந்த மக்கள் கொடுத்தது தான் கூட. அதனால கூட ஒரு விசுவாசம் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கு. அவங்களோட கஷ்டங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாலோவர்ஸை ட்ரீட் பண்ணுங்க. நான் அப்படி ட்ரீட் பண்ண விரும்பல. என்னடா எல்லாரோட ஃபாலோவர்ஸ் மாதிரியும் இல்லை என்னோட ஃபாலோவர்ஸ். அவங்க எனக்கு ஒரு பாண்டிங். நான் குத்தரிசி போட்டு வடிக்கிற 2 மணி நேரம் எடுக்குது, குத்தரிசிய 5 நிமிஷத்துல வடிக்கிற மாதிரி ஒரு பானை. நீங்க கேள்விப்பட்டீங்களோ? நான் கேள்விப்பட்டது இல்லை. அப்படி ஒரு பானை எனக்கு கேரளால இருந்து வருது. நான் டென்மார்க்ல குத்தரிசிய குயிக்கா குக் பண்ணக்கூடிய ஒரு இந்தியாவை புறப்படமா கொண்ட ஒரு தமிழ் அம்மா, அனிஷா அம்மா அவங்களோட பேர். அவங்க எங்களோட மதமோ எங்களோட நாடோ இல்லை. அப்ப பாருங்க, ஒரு பானை எனக்கு வருதுன்னா அது வெறும் பானை இல்லை. அதுதான் நான் மக்கள்கிட்ட கொடுத்த அந்த ஏற்படுத்தின மாற்றம். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரியே இருந்த ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம். சோ அப்படி நிறைய உதாரணம் இருக்கு. சோ நான் சொல்றது இப்ப ரீசனா நடந்த ஒரு சம்பவம் தான். அப்ப அந்த மக்கள் அவ்வளவுக்கு ரிலேட்டட் பண்றாங்கன்னா நான் அந்த டைமை கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பேன். சமைக்கிறது, கிடுகிட்டுன்னு கிளீன் பண்றது, வேலைக்கு போறது, வேலையில பாக்குறது, எலிமினோட மெசேஜ் பாக்குறது. என் அப்பாவையும் நான் அதுக்கு கவர் பண்ணுவேன். அவரோட வீடியோ கால் நான் ஒரு நாள் கட் பண்ணாம வர்றது இல்லை. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த வேற இடத்துல வளரும் போது இங்கே விட்டுடுவாங்க, தொய்ய விட்டுருவாங்க ஃபேமிலியை. நான் சரியான கவனமா இருப்பேன். என் அப்பாவை வீடியோல வச்சுக்கொண்டு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணத வீடியோலயே நான் போடுறேன். நான் மாஸ்டர் கிளாஸ் லண்டன்ல போறேன்டா அப்பா வீடியோல இருப்பார் பின்பக்கத்தால. அவருக்கு புரியுதோ இல்லையோ அவரோட டைம் அது. அப்பா வீடியோ கேமரால போட்டுட்டு தான் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கொண்டிருப்பேன். அப்பா பார்த்துட்டு இருப்பாரு, மகள் லண்டன் இருக்கா, மகள் ஹாலண்டில் இருக்காண்டா அப்பா வீடியோ கேமரா இருப்பார். நான் எகிப்துல எங்கேயாவது மேலே ஏறணும்னா அப்பா கூட இருப்பேன். சோ அவங்களையும் நான் கொண்டு பயணிக்கிறது தான் வெற்றி. கட்டாயம். ஒரு பெண்ணா சாதிக்கணும்னா நாங்கள் என்னெல்லாம் எங்களுக்கு இருக்கிற கடமையோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சாதிச்சு நிக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சாதனை கிடையாது. என் பிள்ளைகள் ஐ ஹேட் யூ என்று சொல்றதையோ, என்னோட அப்பா அம்மா என்னோட டைம் பாவிக்கல இன்ஃபுளுசர் ஆனக்கு அப்புறம் சொல்றதையோ, என்னோட கூட வாழ்ந்தவங்க அதை காரணம் காட்டி வெளியில போறதோ சக்சஸ் கிடையாது. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இணைத்து கொண்டு போறதுதான் ஒரு உமனுக்கு நிறைய முடியும். அது உமன் சில பேர் அதை நினைக்கிறது இல்லை. உமன் வந்து நார்மலி அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ நான் அந்த மல்டி டாஸ்கரா இருக்கிறேன். எவ்வளவு தூரம் என்னால இப்படி களத்துல நிக்க முடியும். நான் எப்பவும் சொல்றது முதல் வரிசை போராளி நான் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு குடும்பத்திலேயே நான் தேவைன்றமாய். இப்ப என்னோட அண்ணா குழந்தை சின்னண்ணா அவருக்கு முதலா நான் தேவை. அவங்க எல்லாம் கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நான் தேவை. அப்படிதான் நான் இருந்திருக்கிறேன். அப்பா கண்டா நான் தேவை. அப்பா இப்ப சொல்லி இருக்கிறாரு, அப்ப இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு நான் நிக்கும் போது தான் மரணிச்சு இறந்துடணும் என்று பெரிய விஷயம் இருக்கு. அப்ப என்னோட ஹாலிடே நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு நான் 3 பிள்ளைகள், அவருக்கு 2 ஆண் வாரிசுகள். ஆனா அப்ப எல்லாருக்குமே நான் தேவை. என்னோட மக்களுக்கு பிள்ளைகள் 2 பேருக்கும் நான் இல்லாம சமாளிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஆனா அவையிலும் என்னுடைய ஒரு பெரும் பகுதி தானே. சோ அதுகளையும் கவர் பண்ணணும். திடீரென இதுக்குள்ள வந்தபடியே இதையும் கவர் பண்ணணும். இதுவரை முடியுது. நான் நிறைய பேருக்கு சொல்றது உண்டு, நான் வெடிச்சு சிதறத்துக்கு 1000 காரணம் இருக்கு. பட் நான் சிதறாம சிரிக்கிறேன். அன்றைக்கு மற்ற சின்ன சின்ன சோகங்களே இல்லை. அதை நான் என்னோட ரியல் லைஃபை தான் ஸ்ப்ரெட் பண்றேன். அதுதான் இன்ஸ்பைரிங்கா ஆகுது. இன்ஸ்பயர் பண்ணணும்ன்றதுக்காக நான் ஒன்றும் செய்யலை. என்னோட வாழ்க்கையே அது ஒரு இன்ஸ்பைரிங் தானே. எவ்வளவு வழியிலையும் ஒளிம்பி சிரிக்கிறது, எவ்வளவு ப்ரெஷர்லையும் ஒர்க் பண்றது, எனக்கு போதுமென்று நினைக்கிற மிச்சத்தை ஒரு தேவைப்படுற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அதுதான் ஒரு குரல் ஒன்று இருக்கல, உன்னிட்ட அதிகமான காசு இருந்தா வைக்கிறது வந்து நீ ஏழையின் வயிற்றுல வை. அதுதான் நான் செய்யறேன். எனக்கு இது வரைக்கும் இலங்கையில ஒரு சேவிங் அக்கௌண்ட் இல்லை. இப்ப என்னோட பிசினஸுக்காக இங்க வந்து இப்ப 4 நாளுக்கு முன்னுக்கு பேங்க்ல ஓபன் பண்ணதான். இது வரைக்கும் எனக்கு இலங்கையில எந்த சேவிங் அக்கௌண்ட்டும் இருந்ததே இல்லை. வெளிநாட்டுக்காரங்க யாருக்காவது அப்படி இருக்குமா எனக்கு தெரியல. எனக்கு இல்லை. எல்லா பேங்கும் பார்த்துட்டு இருப்பாங்க தானே, பொய்யா சொல்ல முடியாது. எந்த பேங்க்லயும் எனக்கு அக்கௌண்ட் இல்லை. இப்ப பிசினஸ் பர்பஸுக்காக அந்த சாரி வாங்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்ப வந்து அக்கௌண்ட் திறந்தேன்.
கட்டாயம் இவங்களோட சேவை வந்து இன்னும் தொடரணும். நிறைய பேர் சொல்லுவார்கள், பணம் கொடுத்து உதவி செய்யாட்டுக்குமே வந்து ஒருத்தங்களோட கவலை கஷ்டத்தை வந்து காது கொடுத்து கேட்கறதே மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்று சொல்லிட்டு நினைப்பார்கள். அந்த ஒரு சேவையை நீங்க இன்னுமே வந்து செய்யணும். அதுக்கு உங்களுடைய நேரத்தையும் அதே நேரம் உங்களையும் நீங்க பார்த்து கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதோடு இணைத்த இன்னும் ஒரு கேள்வியும் கூட, உங்களுடைய சோசியல் மீடியா பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்க்குள்ள வந்து என்ன முழுமையா கவர்ந்த ஒரு விஷயம் சாப்பாட்டு விஷயம் சொல்லுவாங்க. நிறைய குக்கிங் வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வந்து அவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்படி இருக்கேக்குள்ள வந்து உங்களுடைய அந்த தனிப்பட்ட உங்களுடைய அந்த குடும்பம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உணவே மருந்து அப்படிங்கிறது என்னோட பெரிய நான் கற்ற அறிவு. நான் ஒரு கேர் அசிஸ்டன்ட்ன்றது டென்மார்க்ல வந்து சும்மா போய் கழுவி துடைக்கிறது கிடையாது, ஒருத்தரை முழுமையா பிரைவேட்டா பார்த்து கொள்றது. அப்ப எனக்கு அந்த உணவு அறிவுகள் இருக்கு, அந்த நியூட்ரிஷியன்ஸ்ன்றது, என்ன சாப்பாடு கொடுக்கலாம், என்ன டிசீஸுக்கு, ஏன் இந்த டிசீஸ் வந்தது. என் பரம்பரை வந்து சுகர் பரம்பரை. என் அம்மா சைட்ல எல்லாருமே கிட்னி ஃபெயிலியர் ஆகி இருந்தவங்க. அது ஒரு பெரிய தாக்கம். ஸோ அந்த பரம்பரையில இந்த வரைக்கும் சுகர் இல்லாத ஒரு ஆளுன்னு பாத்தீங்கன்னா நான் தான். அது எனக்கு ஒரு வைராக்கியமாவே இருந்தது. ஒரு 30 பேர் இருக்கு நினைக்கிறேன் அம்மாண்ட பரம்பரையில. 28 29 வயதுகளிலே சுகர் வந்துடும், 40களில் கிட்னி பிரச்சனை வந்துடும். இறந்தவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா கிட்னி அம்மா உட்பட டயாலிசிஸ் பேஷண்டா இருந்தவங்க. எனக்கு டயாலிசிஸ் பேஷண்டா இருக்கக்கூடாது என்றது ஒரு ஆசை. அதை விட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வந்து ஆரோக்கியம் தான் பெரும் சொத்து என்ற ஹெல்த் இஸ் அ வெல்த். அந்த நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இப்ப விஜயகாந்த் சார் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமா உள்ள சிறந்த மனிதன். அவர் நிறைய தலைவர்கள், அவர் மட்டும் தெரிஞ்சபடியே நான் தமிழால சொல்லுறேன், நிறைய யூரோப்பியாவிலையும் பாத்தீங்கன்னா ஐரோப்பாவிலையும் நிறைய தலைவர்கள் ஆளாம போனது வாழாம போனது ஆரோக்கிய குறைவுல. கட்டாயம் மனதைரியமோ சப்போர்ட்டோ இல்லாம இல்லை. அந்த ஹெல்த் எங்களை கைவிடும் பொழுது நாங்க அங்க ஒன்றுமே இல்லாம இல்லை ஆகிறோம். அப்ப அந்த ஹெல்த்ல சரியான கவனத்தால ஐரோப்பால இருந்தாலும் அந்த ஒரு எபிடமி தானே, வெயிட், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்குள்ள அந்த சரியான ஹெல்த்தியா சாப்பிடணும். அது எனக்கு கற்றுக்கொண்ட அந்த கல்வியும் என்னோட பர்சனல் குடும்பங்கள்ல இழந்த இழப்புகள்ல இருந்து கற்றுக்கொண்டதையும் வச்சு ஒரு ஆரோக்கியமா வாழ்ந்துடணும் வாழும் வரைக்கும். அதுக்காக சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, நீங்க என்ன 100 வருஷம் இருக்க போறீங்களா? இருக்கும் வரைக்கும் ஹெல்த்தா இருக்கணும். இந்த நான் ஒர்க்ல பாக்குறது பெரிய பெரிய பணக்காரங்க மூக்கால சுவாசிக்க முடியாது, வாயால சாப்பிட முடியாது, பேஷண்டோட தான் இருக்கிறேன். வெளியே வரும்போது நான் என்ன நினைச்சிட்டு வருவேன், முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா சாப்பிட்டு அந்த உடம்புல எப்பவும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும் தான் நான் நினைச்சிட்டு வருவேன். இப்ப பார்த்து விமர்சிக்கிறவங்களுக்கு அப்படி உலகமே தெரியாது, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாதவங்க எல்லாம் அந்த பேடா ஒருத்தரை சித்தரிக்கிறவங்க. அப்படி சித்தரிக்கிறதால அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா இருந்தா என்னையே சித்தரிக்கலாம் கூடாது. ஏன்னா அதுவும் இல்ல, சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தவறான காமெண்ட்ஸ் போடுறவங்களே. அவங்கதான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற, எங்க பிள்ளைகளை திருத்துற ஒரு பெரிய ஊடகம் என்று நான் நினைக்கிறேன். நான் அதனால அந்த ஹெல்த்தி லைஃபை வந்து நான் என்னோட பிள்ளைகளுக்கு சொத்து பத்துன்றதை தாண்டி ஆரோக்கியமான சாப்பாடுகளை முடிஞ்சு வரை கொடுத்தா இல்லை ஹெல்த்தியா வச்சிருக்கணும், ஹெல்த்தியா இருங்கன்னு உருவாகப்படுப்பேன். நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவேன், எல்லா இடமும் என்னவும் செய்வேன். வீட்டுல அதான் பழக்கம். வீட்டுல நான் சமைக்கிற சாப்பாடு ஆரோக்கியமா தான் இருக்கும், அது அவைக்கும் தெரியும். அதுல சுவை இருக்குதோ இல்லையோ, அம்மாண்ட அந்த நேரம், அம்மாண்ட அந்த அன்பு வடிவா டெக்கரேட் பண்ணி நல்லா கண்ணுக்கு கவர்ச்சியா அதை கொடுப்பேன். ஏன்னா எங்க போனாலும் என் அம்மாண்ட வீடு, என் அம்மாண்ட சாப்பாடுங்கிறது அவைகளுக்கு ஒரு பொற்காலமா இருக்கணும். எனக்கு அப்படி இருந்தது. என் அம்மாவோட இருந்த காலங்கள்ல வாழ்க்கையில நான் இருந்த பெரும் பொற்காலங்கள். அப்ப அது அந்த நாங்க கேட்டு வளர்றதை விட பார்த்து வளர்றதானே கூட நான் பார்த்து வளர்ந்ததை என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னட்டு அதுதான் என் அம்மா அதை செஞ்சா, எனக்கு என் அம்மா எனக்கு என்னெல்லாம் செஞ்சாவோ அதெல்லாம் நான் என் கிட்ஸுக்கு அப்படியே கடத்தி விடுறேன். எடுக்கிறது எடுக்காதது அதான் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. எல்லா மண்ணை விளப்பில் இல்லத்தானே, அது அந்த ஆன்மா என்ன செய்யுமோ அதான் செய்யும். எனக்கு திருப்தியா இருக்கு நான் செய்யறது. நிச்சயமாக. அதே நேரத்துல வந்து பார்த்தோமானால் ஒரு பெண் வந்து குறிப்பாக ஒரு திருமணமான பிள்ளைகளுடன் இருக்கின்ற ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்த ஒரு வேலை, தனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை வந்து சுதந்திரமாக செய்கின்ற பொழுது அங்கே பல விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்காது. இந்த விமர்சனத்திற்கு நாங்கள் தான் இடம் கொடுக்கணும் என்று அதை தானாக தன்பாட்டில் எங்கேயோ இருந்து யாரோ ஒருவரால வந்து விமர்சனம் வந்து பரப்பி திட்டமிட்டும் பரப்பலாம், தவறாகவும் பரப்பலாம். பல விமர்சனம் வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்கள் என்று சொல்லிட்டு நான் கட்டாயம் நினைக்கிறேன். நீங்க சந்தித்த இந்த விமர்சன கருத்துக்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வந்து கருத்து வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அது ஒரு தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். அடுத்தவர்களை விமர்சிக்கிறது, நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை. எனக்கு விமர்சனங்கள் வந்து எப்படி பிடிக்கும்டா, ஏஆர் ரஹ்மான் அனிருத்த விமர்சிப்பார் இல்ல, ஏஆர் ரஹ்மான் சார் அனிருத் சாரை விமர்சிக்கிறது பிடிக்கும். என்ற ஒரு ஜாம்பவான் இன்னொரு ஜாம்பவானை திருத்துறதுக்கு பேர் தான் விமர்சனம். ஒரு அறிவுமே இல்லாத ஒருத்தர் கேவலமான ஒரு வார்த்தையை பாவிச்சு ஒரு பெண்ணிட்ட கொடுக்கறதுக்கு பேர் விமர்சனம் இல்லை, அது மனநோய். அப்படித்தான் நான் நினைக்கிறேன், அப்படித்தான் சயின்ஸும் சொல்லுதுன்னு நம்புறேன். அது ஒரு மனநோய். அது நம்மவர்களிடம் அந்த மனநோய் நிறைய இருக்கு, நிறைய நேரம் இருக்கு, மக்களுக்கு நிறைய பேர்கிட்ட போன் இருக்கு,
நல்ல ஃபுல் ஜிபி இருக்கு. அது இந்த காரணமா இருக்கலாம். ஒரு பெண்ணை வந்து ஒரு தனியா ஆனாலே எங்களோட சமுதாயம் நிறைய வார்த்தைகள் வச்சிருக்குது. பெண்கள் கூர்ந்து கவனிங்கன்னு நான் என்னோட தளத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். கேட்காத வார்த்தைகளே இல்லை விமர்சனங்கள் வரும்போது. எனக்கு கவலைப்படுறேன்றதை தாண்டி நான் உடனே நினைப்பேன், அந்த வார்த்தைகள் என்ன சார்ந்தவங்களை பாதிக்குமான்னு. லக்கிலி என்னோட சில்ட்ரன் அது பாதிக்காது. ஏன்டா அவை அந்த மைண்ட் செட்ல பிறந்து விழுந்த குழந்தைகள் இல்லை. என்னோட அப்பா அண்ணாக்கள் அதை அழகா ஹேண்டில் பண்ணினேன். அது அழகா ஹேண்டில் பண்ணு. என்னோட அப்பா சொல்லுவார், எங்கள் யாராலும் வர முடியாத ஒரு மீடியா தளத்துக்கு என் மகள் வந்திருக்கிறார், அதான் அவள் பார்த்துக்கணும், நீங்க ஓகேயான்னு தான் கேட்பேன். அப்ப எனக்கு அந்த 2 தளமும் ஃப்ரீயா இருக்கிறதால என்னால அடுத்தடுத்த கடை நீ நல்லா சொல்லடா, நீ சொல்லு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க இப்படி சொன்னா ட்ரோல் ஆகும். அப்படி எல்லாம் நான் நினைச்சு வாழ முடியாது தானே. எது ட்ரோல் ஆக மட்டும் நான் நினைச்சு கதைக்கு. மாலினி கண்ட ஒரு இயல்பு இருக்கு, மாலினி கண்ட ஒரு கட்ஸ் இருக்கு, மாலினி கண்ட ஒரு திமிர் இருக்குது. எனக்குள்ள திமிர் இருக்கு, அது அழகான திமிர், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய திமிர். நீ என்ன கதைக்கிறது, நீ கதைக்காத, வாய மூடுன்றது ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். அதுதான் அவளோட கல்வி, அது அவளோட பாதுகாப்பு வேலி. தமிழ் இங்க உள்ள பெண்களுக்கு நான் வெளிநாட்டுல இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கலாமோன்னு படுது. நான் 17 வயசுல இருந்து இங்க இல்லை. சோ எனக்கு இந்த பெண்கள் அவதூறா கதைக்கிறதுக்காக பாவிக்கிற அந்த வார்த்தையை நீ அவ்வளவு ஹேர்ட் பண்றது இல்லை, சிரிச்சுட்டு போடுறேன். ஆனா இலங்கையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மேபி அது ஒரு மான பிரச்சனையா உடனே தொங்கி சத்திரோணம் பண்ணி நினைக்கக்கூடிய மென்டாலிட்டியில பெண்கள் படித்தவர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்களது நான் அந்த ட்ரோல் பண்ற டைம்ல சொல்றேன், கூர்ந்து கவனிங்க ஒருத்தி எப்படி போறா பாருங்க. அந்த ட்ரோல்ல ஒரு கதைக்கு நான் தூக்குல தொங்கி இருந்தா இன்றைக்கு டன் டிவில உங்களுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கலாம். ஒரு பேச்சுக்கு நான் கேட்கிறேன். இப்ப ட்ரோலுக்கு ஆனதுக்கு பிறகு நான் எவ்வளவோ சேவை செஞ்சிருக்கேன், பணத்தால, நிறைய மனிதர்களுக்கு வார்த்தைகளால. அதை நான் செஞ்சிருப்பேனா? இருக்குமா இல்லையா? அப்ப அது வந்து ஒரு மனிதர் வளரும் போது நம் சமுதாயம் 20% ஆக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து திருப்பி வரப்போறவங்களை விமர்சிச்சு கொண்டுதான் இருப்பாங்க. நான் சேலஞ்சிங்காவே கேட்கிறேன், அந்த ட்ரோல்லையோ அந்த தவறான விமர்சனத்தை போடுற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தா தாராளமா என்ன மட்டுமே நீங்க விமர்சிச்சு கொண்டிருங்க. ஆனா நீங்க விமர்சிக்க தொடங்கின அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட வளர்ச்சி எல்லா பக்கத்தாலும் கூடிக்கொண்டுதானே போகுது. நீங்க ஏதாவது செஞ்சு அது குறையுதா? நான் கொடுக்கறத நிறுத்தினேனா, கதைக்கிறத நிறுத்தினேனா, சாப்பிடுறத நிறுத்தினேனா? எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு இதுல சொல்லலாம்னு கூட தெரியாது. இங்க வரக்கூடாது கூட ஒரு இன்டெரக்ட் மிரட்டல் மாதிரி வந்தது. அதுதான் அந்த ட்ரோலுக்கும் ரீசன். நீ யூகே போகக்கூடா, பிசினஸ் தொடங்கக்கூடா, இன்டெரக்ட் மிரட்டல் என்னோட ஃபேமிலி வரைக்கும். அந்த பெரிய ஆக்கள் நாங்கள் இல்லையே. அப்ப அது ஒரு தனி மனிதரா நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், ஒரு தனி மனிதர் செய்யற வேலையா இருக்கலாம். ஆனா ஸ்டில் அது டோர்ச்சர் தானே. ஒரு வரம்பு மீறி நீங்க போகக்கூடாது. ஒரு வரம்பு மீறி போகும்போது எல்லாருமே கர்ச்சிப்பாங்க. அது கேரக்டர் கிடையாது, அது அவங்க கொடுக்குற ஒரு வார்னிங். இப்ப நாயை நீங்க திரட்டி கொண்டு போனீங்கன்னா அது ஒரு கட்டத்துல நின்று குறைக்கும் இல்லையா? ஆமா. ஆனா அது ஒரு கடிக்கிற நாயா இருக்காது. அப்ப நாங்க அமைதியா சிரிச்சுட்டு போறோம்னா ஒரு கட்டத்துல நீங்க லிமிட்டை தாண்டும் போது நாங்களும் கர்ஜிப்போம். அது எங்களோட பாதுகாப்பு வேலை. அதை வச்சு நீங்கள் ஒரு எங்களை தப்பா சித்தரிக்கலாம்னா அது முடியாது, அப்படி செய்ய முடியாது, அது இயலாது. ஒருத்தரோட இயல்பு குணத்தை மாத்தலாம். கட்டாயம் இன்னொரு விமர்சனங்கள் வந்தாலும் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அவற்றை எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு வெற்றியாக உடைத்தெறிந்து இன்னும் பல சேவைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். உங்களுடைய நீங்க ஆரம்பத்தில் கூறினது போல உங்களுடைய அந்த குரல், உங்களுடைய கதை, உங்களுடைய பேச்சை கேட்பதற்கே வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்குமே வந்து உங்களுடைய இந்த தேவைகள் வந்து பூர்த்தியாக வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கும் வந்து நாங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.